எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20 நவம்பர் 2024 மற்றும் 21 நவம்பர் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் யாரை பரிந்துரை செய்துள்ளது? டி. கிருஷ்ணகுமார். இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக நியமனம் செய்யப்பட்டவர் சஞ்சய் மூர்த்தி. சஞ்சய் மூர்த்தி. அடுத்து, இந்தியாவின் முதல் தொலைவு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை எங்கு பரிசோதிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஒடிசா. ஒடிசா. பின்வரும் எந்த ராக்கெட் மூலம் இஸ்ரோவின் GSAT-N2 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது? ஃபால்கன் 9. ஃபால்கன் 9. 12வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற உள்ள இடம்? அமெரிக்கா. அமெரிக்கா. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அதிக பெண்களின் பிரதிநிதித்துவம் உள்ள மாநிலம்? இதுக்கு சரியான விடை இமாச்சல பிரதேசம். இந்தியாவில் அதிக பெண் கவுன்சிலர்கள் உள்ள மாநிலம்? தமிழ்நாடு. இந்தியாவின் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காவல் நிலையம்? படாப்பூர் காவல் நிலையம். படாப்பூர் காவல் நிலையம். அடுத்து, ஹரிணி அமரசூரியா எந்த நாட்டின் புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டார்? இலங்கை. இலங்கை. பூர்வி பிரகார் எனும் முப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம். கிங் கோப்ரா எந்த மாநிலத்தில் கலிங்க சர்பா என்று அழைக்கப்படுகிறது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. அடுத்து, சுற்றுலா மேம்பாட்டில் முதன்மை மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாவட்டம்? சுற்றுலா மேம்பாட்டில் முதன்மை மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாவட்டம் திருச்சி. அடுத்து, தேசிய ஃபின்ஸ் நீச்சல் சாம்பியன்ஷிப் 2024 போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம். உலக மண் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? புதுதில்லி. புதுதில்லி. தனக்கென புதிய அரசியலமைப்பை உருவாக்க உள்ள நாடு? காபோன். காபோன். இந்தியா தனது முதல் கோகோ போட்டியை எந்த ஆண்டு நடத்துகிறது? 2025. பசி மற்றும் வறுமைக்கு எதிரான உலகளாவிய கூட்டணியானது பசி மற்றும் வறுமையை ஒழிக்க இலக்காக நிர்ணயித்துள்ள ஆண்டு? 2030. 2030. 2024 ஆண்டு ADP ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? யானிக் சின்னர். யானிக் சின்னர். 2024 டாடா ஸ்டீல் செஸ் போட்டியின் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? மேக்னஸ் கார்ல்சன். மேக்னஸ் கார்ல்சன். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஒருமைப்பாடு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 19. ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய குழந்தைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது?
நவம்பர் 20. நவம்பர் 20. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக தத்துவ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 21. நவம்பர் 21. ஒவ்வொரு ஆண்டும் உலக மீன்பிடி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 21. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைக்காட்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 21. நவம்பர் 21. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20 மற்றும் 21 நவம்பர் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.